பிக் பாஸ் லைவ்லயே காலைல விக்ரம் வந்து திவ்யா கிட்ட பேசியே ஆவான்ற மாதிரி கங்கணம் கட்டிட்டு சுத்திட்டு இருக்காரு. அதுக்கு நடுவில் கேப்டன் போய் திவ்யா கிட்ட பேசும்போது அங்கே சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்ததாக ஸோ பார்வதி மற்றும் சாண்ட்ரா ரெண்டு பேரும் உட்காந்து கார்டன் ஏரியாவில் திரும்ப பேசுவோமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு. அடுத்து காலையிலேயே பாலுக்கான பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டாங்க மக்களே. இந்த 3 பிரச்சனையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும். அந்த உதவியை பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன ஆச்சுன்னா, விக்ரம் வந்து நாளைக்கு காலைல நான் திவ்யா கிட்ட பேசுவேன் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருந்தார் இல்லையா. இப்போ என்ன பண்ணுறாரு, ரெடி ஆகிட்டு சுபிக்ஷா கிட்ட நான் என்ன ஆனாலும் பேசியே தீருவேன், சும்மாலாம் விட மாட்டேன்ற மாதிரி சுபிக்ஷா கிட்ட சொல்லிட்டு வந்து திவ்யா வந்து கிச்சனில் இருக்காங்க. அப்போ வந்து சொல்கிறாரு, திவ்யா கேப்டன் டாஸ்க் முடிஞ்ச உடனே பேசுவோம் நம்ம அப்படின்றாரு. உடனே எனக்கு பேசவில்லை விருப்பம் இல்லை திவ்யா அப்படின்றாரு. பேச விருப்பம் இல்லைன்ற மாதிரி விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அதை அவர் கேட்காத மாதிரி தெரில. அடுத்து என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டு கேப்டன் வந்து போய் அட்ரஸ் பண்ணுறாரு கமருதீன். இந்த மாதிரி பேசணும்னு சொல்கிறாங்க திவ்யா, பேசலாமா என்னன்னு. எனக்கு பேச விருப்பம் இல்லை கமருதீன், நான் வந்து என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன். இல்லை அப்போ உங்கள் மேலே தான் தப்பா, பரவாயில்ல என் மேலே தப்பாக போனாலும் நான் பேச மாட்டேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, வீக்கெண்ட் வரையும் போனாலும் பிரச்சனை கிடையாது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. இல்லை திவ்யா அப்போ நீங்கள் வந்து பயப்படுறீங்க. எப்படி இல்லை திவ்யா நீங்கள் பயப்படுறீங்க, ஸோ நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்ற உங்களுக்கு பயம் அப்படின்றத திரும்ப சொல்கிறார் கமருதீன். பரவாயில்லைங்க, அப்படியே நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நினச்சிட்டு போங்க, எக்ஸ்போஸ் கூட பண்ணிக்கிட்டு போங்க, எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்றத ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இப்படி இங்கே இந்த வீட்டில் வந்து சண்டை போடுறதும் ஒரு கேம். ஓ அப்போ அது சண்டை தான் போட்டாரா வாலண்டரியா, இது எப்படி சொல்லுவீங்கன்ற மாதிரி அங்கே தப்பாக கன்வே பண்ணிட்டார். உடனே அந்த இடத்துல சபரி வந்து கமருதீனை காப்பாற்றி விட்டுட்டான். அவர் அந்த மீன்ல இல்லை, இது சண்டை ஒரு பார்ட் ஆஃப் த இதில் இருக்குல்ல, எல்லாரும் பேசி இது பண்ணோம்ல அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விஷயம் போகுது. உடனே அங்கே சபரி வந்து காப்பாற்றி கமருதீனை இது பண்ணிட்டான். அடுத்து என்ன சொல்கிறான் கமருதீன், இல்லைங்க நீங்கள் தானேங்க லிவிங் ஏரியா கூப்பிட்டு அட்ரஸ் பண்ணுறதே ஆரம்பிச்சு வச்சிங்க நிறைய விஷயங்கள், அன்னைக்கு அப்படி தானேங்க நீங்கள் சாண்ட்ராவை போய் கூப்பிட்டீங்க, இப்போ மட்டும் என்னங்க அப்படின்னும் போது, இல்லை நான் எல்லா விஷயத்துக்கும் வந்து நின்றுருக்கேன், அன்னைக்கு சாண்ட்ரா எல்லா லிவிங் ஏரியா முன்னாடி தான் என்னை அட்ரஸ் பண்ணாங்க, நான் அதனால தான் அன்னைக்கு போய் நான் அட்ரஸ் பண்ணேன், இப்போ என்னால் இவர்கிட்ட பேச முடியாது, அவ்வளோ அக்ரஷனாக அவ்வளோ இதுவாக முன்னாடி வர ஆளை நான் பேச முடியாது. இதே வந்து ஒய்ஃபை பற்றி நான் தப்பாக பேசல, அவர் கூட தான் என் அண்ணாவை பற்றி பேசினார், இதெல்லாம் இருக்குது, என்னால் வந்து பேச முடியாதுன்ற ஒரு சொல்யூஷன் வந்துட்டாரு. விக்ரம் கிட்ட போய் அதையும் கமருதீன் கன்வே பண்ணிட்டாப்ல. கன்வே பண்ணவனே நான் எப்படி பேசணுமோ எங்கே பேசணுமோ அதை நான் பேசிக்கிறேன்டா. கோவமாக இருக்கிற விக்ரமே அப்படின்னா ரொம்ப பொறுமையாக இருக்கிற விக்ரம்லாம் வேற மாதிரிடா, நான் விடவே மாட்டேன், இது நான் பேசியே அவன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காரு. இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருல விக்ரம், அது அவருக்கு தான் பாதிப்பு ஆகும் அப்படின்றது. ஏன்னா அவங்க பேச மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அதை வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியாச்சு, முடிஞ்சு போச்சு, அந்த கான்வர்சேஷன் கட் ஆயிருச்சு, அந்த இடத்துல கான்வர்சேஷன் கட்டு. இப்போ அதுக்கு மேலே இதை எடுத்துகிட்டு போனால் ஃப்ரீயாக நீங்களே தூக்கி திவ்யாவுக்கு மைலேஜ் கொடுக்குறீங்கன்றது தான் அர்த்தம். நான் சொன்னது அப்படியே நடக்குதா மக்களே, நடக்கும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இது ஒரு தரப்பு. அடுத்து கார்டன் ஏரியாவில் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குது, யாருக்கு, பார்வதிக்கும் சாண்ட்ராக்கும். ஓகே, அப்போது கமருதீனோட மேட்டர் தான் நிற்கிறாங்க. அதில் குறிப்பாக அந்த பேட் டச் அப்படின்றத வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா, நானும் கமருதீனும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தோண்டி, க்ளோஸாக பழகுறதுக்கப்புறம் அவன் சடனாக தனித்தனியாக கேம் விளாட்லான்னும் போது எனக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு ஃப்ளோ, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் வந்து நான் போய் சொல்லிட்டேன். எப்படி ஃப்ரஸ்ட்ரேஷனில் போயிட்டு அவன் அப்படியே வந்து சொல்லிட்டேன் நான் அந்த அந்த விஷயத்தை. அப்படி அதில் வந்து திவாகரன் நம்பி சொன்னேன், அவர் ஒரு மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்றது. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷனில் போயிட்டு ஒருத்த மேலே என்ன வேணாலும் சொல்லிடலாமா? எனக்கு புரியல மக்களே. ஃப்ரஸ்ட்ரேஷன்னாலும் அது சொல்கிறதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா? அதுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் போயிட்டு என்ன வேணாலும் சொல்கிறது, அது ஒரு ஃப்ளோவில் சொல்கிறதுன்றது டோட்டலி தப்பு, ராங் அக்யூசேஷன். ஓகே, அது வெஸ்டர்ன்றது என்னால் ஒத்துக்க முடியாது. அதுக்கப்புறம் வந்து எனக்கு தோணுச்சுன்ற மாதிரி சொல்கிறேன்ற மாதிரி இப்பயும் அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அது தப்பு, ஜஸ்டிஃபையும் பண்ண முடியாது, அது நீங்கள் பண்ணது தப்பு, அதை சொல்லியிருக்கக்கூடாது அங்கே சொல்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் வந்து அவங்ககிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டேன், இதெல்லாம் பண்ணிட்டேன், இப்போ ஏன் அவன் எடுத்துன்னு வந்தான்னு தெரிலன்ற மாதிரி சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவன் ஏன் நெருக்கமாக பழகினா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. ரியாலிட்டி ஷோ தானே, தனித்தனியாக விளையாடுவோன்றதுக்காக ஓப்பனாக சொல்லிட்டோம், அப்புறம் வந்து அக்யூசேஷனை பேசி கடந்து அவன் ஏன் பேசியிருக்கான் அப்படின்ற கேள்வி வைக்கிறாங்க. அது கரெக்ட், அந்த இடத்துல பார்வதி கேட்குற கேள்வி கரெக்ட். இப்போ அக்யூசேஷன் வச்சவங்ககிட்ட ஏன் போய் பேசணும்? இதில் கமருதீன் ஓகே அது அப்படின்னு தெரிஞ்சுட்டு போய் பேசினது கமருதீனோட தப்பு, எக்ஸாக்ட்லி கமருதீன் அந்த இடத்துல தப்பு. பார்வதி எப்படி பேட் அக்யூசேஷன் வச்சது தப்புன்றாங்களோ, ஒருத்தன் நம்ம மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க, அதை மீறி இவன் போய் பேசினது இவன் மேலே தப்பாக தானே வரும். அது ஒரு கேள்வியாக அவள் சொல்கிறான். இது தனித்தனியாக விளையாடுவோன்னு ஓப்பனாக சொல்லிட்டேன், அக்யூசேஷனை கடந்து இருக்கோம், பேசி இருக்கோம் இங்கே. ஸோ இதில் வந்து இவன் வந்து அரோராவை வச்சு கேம் பிளே பண்ணியிருக்கானா, இல்லை ஒன்றுமே பேசக்கூடாது இப்படின்றது எனக்கு தெரில. இப்போ ஒன்றுமே பேசக்கூடாது,
சார்ட் அவுட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. எப்படி இதை பேசி இப்போ சார்ட் அவுட் பண்ணி முடிச்சு வச்சிருக்கான். ஓகே, அது ஏன் இப்போ சொல்றான்னு எனக்கு தெரில. அதை தாண்டி கமருதீன் வந்து கேம் பிளே வந்து அரோரா, கமருதீன், பார்வதி அப்படின்ற மாதிரி வச்சு கேம் பிளே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஓகே, வி வில் கெட் தட் அப்படின்றதையும் சொல்றாங்க. ஓகே, இதுல வந்து நேத்து அரோரா அழுதால, அதுல வந்து அரோரா தான் கமருதீனையும் பார்வதி வச்சு கேம் பிளே பண்ணியிருக்கிறா போல இருக்குன்ற மாதிரி இப்படி திருப்புறாங்க. இப்ப பார்வதி நிரபராதி, கமருதீனும் ஒரு அக்யூஸ்டு, அரோரா அக்யூஸ்டு, பார்வதி தான் நிரபராதி. நல்லா இருக்குடா டே, நல்லா இருக்குடா, அந்த பழிய தூக்கி அப்படியே அரோரா மேல போட பாக்குறீங்க அப்படின்றது தானே. நேத்து வந்து பாத்தீங்கன்னா அவ உட்காந்து அழுதுட்டு இருக்கா, எமோஷனலா பிரேக் டவுன் அளவுறா. அதை பார்த்துட்டோன்னே சார் பாப்பாரா, ஏமா நீ கேமரா கான்சியஸ்க்காக தாம்மா எல்லாத்தையும் தெரிஞ்சு பண்ற, சார் பாப்பாரான்ற மாதிரி சொன்னா என்னது இதுன்ற மாதிரி அரோரா மேல எழுதுறாங்க. ஓகே, உடனே சாண்ட்ரா சொல்றாங்க, இல்ல இல்ல ஒரு வாரம் விட்டுட்டு நான் உன்னை பார்க்க சொன்னேன், நீ ஏன் கேட்கல அப்படின்னு. நான் தான் லவ் மயக்கத்துல இருந்தேன். எப்படி, நான் தான் லவ் மயக்கத்துல இருந்தேன்ல. அம்மா சொன்னது, இப்பதான் அம்மா சொன்னதை நான் ஃபாலோ பண்றேன், மதிக்கலான்னு இருக்கேன். இப்பதான் அம்மா சொன்னதை நான் ஃபாலோ பண்றேன், மதிக்கலான்னு இருக்கேன். ஸோ தலை போட்டியில எப்போ அவன் பலூனை டாஸ்க்கை உடைச்சானோ அது ஒரு மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து அமித் வேற பேசுறான், உனக்குலாம் எதுக்கு தலை போட்டி, என்னது இது அப்படின்ற மாதிரி. அப்போ நான் வந்து ஒரு பெண்மை, அந்த பெண் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நான் ஒரு பெண்ணா அந்த டாஸ்க் ஜெயிக்க கூடாதா, என்ன அடக்க பார்க்குறாங்களா, அப்படியே முடக்க பார்க்குறாங்களான்ற மாதிரி. இப்போ எதுக்கு அடக்க முடக்க இதெல்லாம் எதுக்கு வருது இந்த இடத்துல? உமன் கார்டு, லிட்டரலி இட் கம்ஸ் அண்டர் உமன் கார்டு. என்னன்னா ஒரு பெண் அந்த வீட்டுக்கு எல்லாம் வந்து இப்போ ஒரு இது இருக்கும் இல்லையா, ப்ரோக்ரெசிவ் ரிக்ரெசிவ் தாட்டுன்னுவாங்க இல்லையா, வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இருக்கணும், வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரி எங்களை முடக்க ட்ரை பண்றாங்கன்ற மாதிரி இந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வர ட்ரை பண்றாங்க. கம்ப்ளீட்லி அது நான்சென்ஸா தான் எனக்கு படுது. ஓகே, அடுத்து இவங்கெல்லாம் ஊரெல்லாம் சுத்திட்டு வருவாங்க, நான் அவங்கள போட்டு மாலை போட்டு வர வைக்கணுமா, இதெல்லாம் என்னால் முடியாது. ஸோ இந்த கமருதீன் என்னோட விஷயத்துல பண்ணது என்னால் ஒத்துக்க முடியாது. அதை தாண்டி நேத்து சண்டையில சாண்ட்ரா மாதிரி இந்த மாதிரி அந்த இதுன்றதையும் சொல்லிட்டான். நீ வந்து சாண்ட்ரா மாதிரிலாம் உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டேன்ற மாதிரி சொல்றான் அப்படின்றத சொல்றாங்க. உடனே சாண்ட்ரா வந்து சொல்றாங்க, நான் அழுவுறதே எமோஷனல் கேம்னு சொன்னவன் அவன் தானே அப்படின்னும் போது ஆமா 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 அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க. அடுத்து நாங்க ரொமான்டிக்கா எங்கேயோ போயிட்டோங்க, என்னங்க பண்றது, அதுல குறிப்பா வந்து வில்லனிக் மோடுன்றான், மூட் ஸ்விங்ஸ்ல பேசுறேன்றான், கேள்வின்றான், டோனுன்றான், சந்தேகம்ன்றான், ப்ரூட்டல்ன்றான். அன்னைக்கு நைட் என்னென்னலாம் பேசினான் தெரியுமாடி, நான் சைலண்டா விட்டேன், நீ என்ன பேசணுமோ பேசிக்கோ, அப்பதான் அவன் முகத்தறி எனக்கு தெரிஞ்சுது. அவன் இதுல குறிப்பா நான் பலிகடா, அவனுக்கு நான் பலிகடா, நான் பாட்டுக்கிட்டு ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தேன், எனக்கு காதல் வலையில விழ வச்சு இது பண்ணிட்டான்ற மாதிரி சொன்னது அவனுக்கு ஹிட் ஆயிருச்சு அப்படின்றது. ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா அவன் பேசுறத கேட்டு விட்டு இப்போ பலிகடாவா பார்வதி மாறிட்டாங்களாம். இப்போ அவன் பேச விட்டு எனக்கு ஹிட் ஆயிருச்சு, அவன் ஃபீல் பண்ணாங்கல்ல காதல் வலையில விழ வச்சிட்டான்ற மாதிரி, அதை அவனுக்கு ஹிட் ஆச்சுல, அதை சொல்றாங்க. ஓகே, இல்ல உடனே சாண்ட்ரா என் கூட பேசக்கூடாதுன்னு அவன் சொன்னான் தானே, நீயும் போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன், அது அது அதுன்ற மாதிரி. ஆமா, இல்ல சாண்ட்ரா தனியா அவன் என்ன சொன்னான்னா, நம்ம நைட்டு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் போயிட்டேன், நீயும் வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொன்ன, வாக் அவுட் பண்ணி வந்திருக்கலாம் தானே அப்படின்றதான் சொன்னான். ஒருத்தன் தன்னுடைய விஷயத்த ஷேர் பண்றத கூட ஒரு ஆள் இருக்கக்கூடாதுன்னா அது எவ்வளவு பெரிய தப்பு, எவ்வளவு பெரிய மோசமான செயல் அது. ஒருத்தன் மனவழியை கேட்கக்கூடாதுன்னு தடுக்கிறது எவ்வளோ இது அப்படின்ற மாதிரி. அங்கே அப்படி பண்ணல, நீங்கள் புரியாமல் பேசிகிட்டு இருந்ததை போயிடலாம் நினச்சா அதுக்கு இப்படி இல்லை. அந்த சூழ்நிலையும் இன்னொரு சாண்ட்ராக்கு வந்து ஸ்பேஸை கொடுக்கணுன்றது தான் எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் அவங்க ஒருத்தன் பேசும்போது ஒருத்தன் துக்கத்தில் இருக்கனா அவனுக்கு வென்டோட் ஸ்பேஸ் கொடுக்கணும் இல்லையா, அந்த மாதிரி தான் எனக்கு அமித் கொடுத்தாரு. இதில் குறிப்பாக அமித் ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரெஸ்ட் ரூம் போனேன்னு சொல்லிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறதுலாம், ஒருத்தர் பேசுகிறத கூட கேட்க முடியாமல் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறதுல என்ன ஒரு இதெல்லாம் வந்து என்னது இது, ரொம்ப கேவலமாக இருக்குன்ற மாதிரி இவங்க பேசுகிறாங்க. ஓகே, இல்லை சென்ற வாரம் சாண்ட்ரா பண்ண ஒரு சில விஷயங்கள் வந்து கேட்கும்போது நமக்கு வந்து அதர் ஸ்டோரி ஆஃப் த சைடு வந்து கேட்டுக்கணுன்ற மாதிரியும் தோணுச்சு. அதை கேட்கறதால நம்ம யூஸ் ஆயிடுமோன்ற ஒரு ஃபீல் இருந்துச்சு சாண்ட்ரா அப்படின்றதையும் பார்வதி சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் எம்பத்திட்டியா ஃபீல் ஆச்சு மேலே, அதனால நான் வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே, அடுத்து கமருதீன் தான் வந்து நம்ம அவாய்ட் பண்ணல, காது கொடுத்து கேட்டான், இதெல்லாம் வந்து பண்ணது யூஸ் ஆக மாட்டேன். இப்போ இந்த விஷயத்தை சாண்ட்ரா கூட போய் பேசுறதோ இதெல்லாம் பண்றதால நம்ம வந்து யூஸ்லாம் ஆக மாட்டோம், நம்ம அவங்களோட குறைகளை கேட்கணும், அது யூஸ் ஆகுவேன் அப்படின்றதெல்லாம் தப்பு அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவுமே ஒரு பக்கம் சொல்றாங்க. ஓகே, இல்லை எனக்கு அப்படி தோணலை, பட் அவங்களா அப்படி சொல்றது எனக்கு அப்படி தோணுச்சு அப்படின்றத சொல்றாங்க. அடுத்து கமருதீன் இது முழுக்க முழுக்க உன்னை கேம் தான் பிளே பண்றான், இது லவ் கண்டென்ட், இது கேம் தான், அது கமருதீன் தப்பு தான்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் சொல்றாங்க. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததாக லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா கிராசரிஸ்லாம் வந்துச்சு. கிராசரிஸ்ல வந்து மில்க் வந்து ஒருத்தருக்கு 2 கணக்கு வருது போல. அதுல பார்வதி எனக்கு 2 மில்க் கொடுத்துருங்க, நான் தனியா போட்டுக்கிறேன், மிச்சத்தெல்லாம் நீங்க வச்சுங்க அப்படின்ற மாதிரி அங்க ஒரு ஆரம்பிச்சோன்னே அங்க ஒரு சலசலப்பு. திவ்யா என்ன சொல்லிட்டாங்க, கொடுத்துருங்க பிரச்சனை இல்லை அப்படின்றத சொல்லிடுறாங்க. உடனே சாண்ட்ரா இல்லை நம்ம கொடுத்துருது ஓகே, அவங்க பால் டீலாம் நம்ம போட்டு கொடுக்கணுமே, அப்போ அது எதில் போய் எடுப்பேன், ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியாக போய் எடுப்பியான்ற மாதிரி கேட்குறாங்க.
அப்ப என்ன சொல்லிட்டான் சபரி, இங்க கானா வினோத், எங்க அவங்க பாலை அவங்க கிட்ட கொடுத்துருங்க, அவங்களுக்கு பால் டீ காபி பண்ணா அது அவங்க போட்டுக்கிட்டோம், நம்மள கேட்க கூடாது, அவங்க தனியா எடுத்தானா தனியா போட்டுக்கணும், மத்தவங்களுக்கு ஒன்னா இருக்குன்னா ஒன்னா இருக்கிறத மட்டும் தான் நீங்க போட முடியும், தனியா இருக்கிறதெல்லாம் போட முடியாதுன்ற மாதிரி அந்த பிரச்சனையை பேசி முடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போதைய லைவ்ல நடந்த நிகழ்வுகள். அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.